இந்த கடன் உச்சவரம்பு அப்படின்ற ஒரு ரிலீஃப் தமிழ்நாடு அரசுக்கு இதன் மூலமாக கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு திரு சுப்பிரமணியன். அது அப்படித்தானா? இல்ல அத ரிலீஃப்னு பார்க்கணும் முடியுமா? இல்ல சிஎம்ஆர்எல் உடைய கடன்களை எல்லாம் ஸ்டேட்டோட கடனாக ஒன்றிய அரசு ஏன் கருதுகிறது, அதனாலதானே அந்த 3.5 எட்டுகிறோம் அப்படிங்கிற கேள்வியை யாராவது முன்வைக்கிறோமா அப்படிங்கிறது தான் அதுல உண்டான முக்கியமான பிரச்சனையாக நான் நினைக்கிறேன். சிஎம்ஆர்எல் இல்லாம ஸ்டேட்டோட தனித்தனி கம்பெனிகளை எல்லாம் சேர்க்காமல் ஸ்டேட்டுக்கு மட்டும் உண்டான கடனை ஒன்றிய அரசு ஸ்டேட்டினுடைய கடனாக மாநிலத்தின் கடனாக கருதுகிறதா, இல்ல மாநிலத்தால் உருவாக்கப்பட்ட தனி என்டிட்டியாக இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய கடனையும் சேர்த்து மாநில கடனாக கருதுகிறதா? இந்த டிஸ்பியூட்ல தான் எங்களுடைய லிமிட்டை கர்டைல் பண்ணி கடன் வாங்க விடாம பண்றாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஒரு கேஸ் போட்டிருக்காரு.